ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த பேச்சு தான், அந்த பேச்சு எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்குதுன்னு பார்க்கணும். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த பேச்சு ஆரம்பிக்கிறாங்க, சொல்லுறாங்க அவருடைய முந்தைய காலங்கள் இந்த இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றது ஜாஃபர் ரலியல்லாஹு சொல்லுறாங்க. சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? நஹ்னு குன்னா அஹ்லு ஜாஹிலியா, நாங்க ரொம்ப மடமையில் இருந்தோம், எங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது, நாங்கள் ஐயாமு ஜாஹிலா மடையர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், எங்களுக்கு மத்தியில எந்த ஒரு தெளிவும் இல்லாம போன போக்குல வாழ்ந்துகிட்டு இருந்தோம், என்ன நடக்கோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எங்கள் வாழ்க்கையில அருவருப்பான செயல்கள் நிறைய இருந்தது. நாங்க எங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அருவருப்பான செயல்களை நாங்க நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தோம். உறவுகளை பேண மாட்டோம், பெற்றவர்களை மதிக்க மாட்டோம், மனைவிகளை மதிக்க மாட்டோம், கேவலமான வேலைகளை செய்வோம் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கெட்ட கெட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். எங்க வாழ்க்கையில் இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே எங்க குணமும் எங்கள் சிந்தனைகளும் எங்கள் செயல்பாடுகளும் எப்படி இருக்கு சொல்றாங்க. நாங்க உறவெல்லாம் பேண மாட்டோம், உறவை துண்டிச்சிருவோம், நாங்க பெரியவங்களுக்கு மதிக்க மாட்டோம், நாங்க ஏழைகளாக இருப்பவருடைய பணத்தை பிடிங்கி சாப்பிடுவோம், இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ரசூலை அனுப்பினான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அனுப்பினான். எங்கள் வாழ்க்கை மாறியது. நபி அவங்க எங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க, நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்க வேண்டும், நீங்கள் யாரையும் வணங்காதீர்கள், உங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் என்று சொன்னார்கள். நீங்கள் உறவுகளை பேணுங்கள் என்று சொன்னார்கள், நீங்கள் பெற்றோர்களை மதியுங்கள் என்று சொன்னார்கள், நீங்கள் பெண்களுக்கு கண்ணியம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள், மனைவியை மதியுங்கள் என்று சொன்னார்கள், மனைவிக்கு கண்ணியம் தர சொன்னார்கள், உறவை பேண சொன்னார்கள், உறவை பேண சொன்னார்கள், அநீதி இழைத்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள், நீங்கள் இப்படியெல்லாம் இந்த குணங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம், நாங்கள் ஈமான் கொண்டோம். அமானதத்தை நிறைவேற்ற சொன்னார்கள், நாங்கள் அமானதத்தை நிறைவேற்றினோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாழ்க்கையெல்லாம் அப்படியே நாங்கள் கொண்டு வர ஆரம்பித்தோம். எங்கள் வாழ்க்கையில் இருந்த அழுக்குகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்தார்கள், கெட்ட குணங்களை எல்லாம் எடுத்தார்கள், நல்ல குணங்கள் வந்தது. நாங்கள் உறவுகளை பேர ஆரம்பித்தோம், எங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம், எங்கள் அண்டை வீட்டாருக்கு கண்ணியப்படுத்த ஆரம்பித்தோம், எங்கள் உறவை சேர்ந்து வாழ்ந்தோம், எங்கள் பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்தோம், நாங்கள் யாருக்கும் அநீதி செய்யவில்லை. இப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கும் பொழுதுதான், எங்கள் வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த மக்கத்து காபிர்கள் எங்களை துன்புறுத்தினார்கள், இப்படி நல்ல காரியங்களை செய்வதை எங்களை தடுத்தார்கள். அதனால் தான் உங்களை நாடி வந்திருக்கின்றோம். நபி அவர்களும் சொன்னார்கள், மக்கா அபிஷா நாட்டுல, அபிசீனியா நாட்டுல நஜ்ஜாஸ் என்ற ஒரு மன்னர் இருக்காரு, அவங்க கிட்ட நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்லதை செய்வாங்க சொல்லிதான் அனுப்பிச்சாங்க. அதனாலதான் வந்து சொன்ன உடனே நஜ்ஜாஸ் மன்னர் கேட்டாரு, அப்படிங்கிற ஆசைக்கிட்ட, நீங்க சொல்ற மாதிரி அவங்க ரொம்ப மோசமானவங்க மாதிரிலாம் தெரியலையே, நல்ல விஷயங்களை செய்யறாங்க, நல்ல பழக்கங்களை கொண்டு வந்திருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப பெருசா எதுவும் இல்லையேன்னு சொல்லி நஜ்ஜாஸ் மன்னர் சொன்ன உடனே அம்ர் இப்னு ஆஸ் என்ன பண்ணாருன்னா, நஜ்ஜாஸ் மன்னர் கிறிஸ்துவரா இருந்தவர் இல்ல, இவர் என்ன பண்றாருன்னா இந்த ஈசா நபிய, ஈசாவை இவர்கள் கொச்சைப்படுத்துகின்றார்கள் என்று சொல்லி ஒரு புதுசா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மரியம் சூரா இறங்கி இருக்கும், அதற்கு முன்னாலதான் மரியம் சூரா இறங்கி இருக்கும். மரியம் சூரா இறங்கிய உடனே அந்த மரியம் சூராவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குழுவிற்கு ஓதி காண்பித்து அனுப்பி வைப்பார்கள். அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்படி சொன்ன உடனே அவங்க ஓத ஆரம்பிச்சிருவாங்க, சூரத்துல் மரியம் ஓத ஆரம்பிச்சிருவாங்க, ஓத சூரத்துல் மரியம் ஓத ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து சூரத்துல் மரியம முடிக்கும் பொழுது நஜ்ஜாஸ் அவர் அழ ஆரம்பிச்சிருவாரு, நஜ்ஜாஸ் மன்னர் அழ ஆரம்பிச்சிருவாரு, சுத்தி உள்ள எல்லோரும் அழ ஆரம்பித்து விடுவார்கள், சுத்தி உள்ள எல்லாரும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க எந்த ரொம்ப கெட்டவங்க எல்லாம் இல்ல, அவங்க எங்களை என்ன நம்பி வந்துட்டாங்க, அதனால நான் அவங்கள ஒருத்தரையும் அனுப்ப மாட்டேன். இந்த மன்னர் சொன்னாரு அந்த மக்களிடத்துல, இவர்கள் நம்மை தேடி வந்திருக்கின்றார்கள், நம்முடைய உதவியை நாடி வந்திருக்கின்றார்கள், இவர்களுக்கு யாரும் அநீதி இழைக்க கூடாது, இவர்கள் யாரையும் பழி வாங்க கூடாதுன்னு சொல்லி அந்த நிகழ்வு நடக்குதுல, அதற்கு முதல்ல ஆரம்பிச்சு சென்றது ரஜபுடைய மாசத்துல தான். வரலாறுகளை நாம் எடுத்துக்கொள்ளணும். எந்த நிலையிலும் தன்னுடைய ஈமானை விடாத சஹாபாக்கள் தங்களுடைய அமல்களின் மூலமாக, தங்களுடைய அமல்களின் பேச்சு, வாழ்க்கையில தன்னுடைய அமலை வச்சிருந்தாங்க. சஹாபாக்கள் பேச்சில மட்டும் இல்ல, வாழ்க்கையில் இருந்தது, பேசினாங்க. பேசிய பேச்சுக்கள் எல்லாம் ஹிதாயத்தாக மாறியது, அந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு ஹிதாயத்தாக மாறியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்துல நஜ்ஜாஸ் மன்னர் வஃபாத் ஆயிடுவார்.
அந்த ஊர்ல வஃபாத் ஆயிடுவாங்க. பெருமானார் மதீனாவுல இருப்பாங்க. சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, கும்மு எந்திரிச்சு நில்லுங்க எல்லாரும், நஜ்ஜாஷி மன்னர் வஃபாத் ஆயிட்டாரு, அவருக்கு ஜனாசா தொழுகணும், எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நஜ்ஜாஷ் மன்னருக்காக வேண்டி ஜனாசா தொழ வைத்தார்கள். அந்த நஜ்ஜாஷ் மன்னர் வஃபாத் ஆவனதும் இந்த ரஜபுடைய மாசம் தான். இப்படி பல வரலாறுகள் இந்த ரஜபுடைய மாசங்கள்ல புதிந்து இருக்கின்றன. பல படிப்பினைகளை இந்த ரஜபுடைய மாசங்கள் வெளியே வைத்திருக்கின்றன.